எனக்குன்னே வருவீங்களாடா? மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை, மக்களை பார்க்காம ஓடுற ஒரு கோலை. கொஞ்சம் கொஞ்சம் என்ன நடந்துச்சுன்னு தெரியாம பேசாதீங்க. இன்னைக்கு கேஸ் நடந்துட்டு இருக்கு சுப்ரீம் கோர்ட்ல. இருங்க சார், விட்டு கொடுங்க சார். அவர் எப்படி சார் நீங்க பேச விடுறீங்க? யாரிடம் ஆளாட்டுகிறார்? பதவியை பார்த்து பல்லை இடிக்கிறவன் திருமாவளவன். பதவியை என் தலையில் இருக்கிற முடிக்கு சமமாக கருதுகிறவன். வருத்தப்பட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார். தமிழகத்துல தலித் ஒடுக்கப்பட்ட ஒருவர் முதலமைச்சராக வேண்டும்னா அது இன்னைக்கு சாத்தியமில்லை, இன்னும் ஒரு 100 ஆண்டு காலம் ஆகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தார். அப்ப அதற்கான வாய்ப்பு வருது அப்படின்னு சொல்லும் போது டக்குன்னு அதை யூட்டிலைஸ் பண்ணியிருக்கணுமா வேணாம்? அப்ப அந்த வாய்ப்பை ஏன் இவர் தட்டி கழித்தார்? இது எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் தினிக்கும் வந்துட்டு இருக்காது, வருஷத்துக்கு ஒரு தடவை வராது. அந்த ஆட்சி நிலைக்குது நிலைக்கல அப்படின்றதெல்லாம் வேற விஷயம். அப்போ முதலமைச்சர் பதவி கொடுக்கிறார் அப்படின்னு சொன்னா இது உங்களுக்கு மட்டும் இல்லை. ஏன்னா இவர் சொல்வார், நீங்க விசிகாவா ஜாதி கட்சிகள்லாம் சொல்லாதீங்க, ஒடுக்கப்பட்ட மக்கள், சிறுபான்மையினர். அவரே சொல்லியிருக்கார், எங்களுடைய பெரிய ஆதரவு சிறுபான்மையினர் அப்படின்னு அந்த பேட்டியில் அவர் சொல்லி. அப்போ அவங்களுக்கெல்லாம் நல்லது செய்யற ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது ஒரு முதலமைச்சராக இருந்து அப்படின்னும் போது எதற்காக தட்டி கழித்தார் அப்படின்னு தெரியல. இதுல வேற சொல்லப்பட்டது பேசப்பட்டது. வன்னியரசு அவர்கள் வேற ஒரு விளக்கம் கொடுத்திருக்காரு. பொது தொகுதிக்கு ஆசைப்படாதீங்க அப்படின்னு கலைஞர் சொன்ன வன்னியரசு அவர்களே இந்த மாதிரி பேசப்பட்டது அப்படின் போது எப்படி யோசிச்சு பாருங்க. பொது தொகுதிக்கு ஆசைப்படாததுல இருந்து இவரை சிஎம் ஆகணும்ன்ற வரைக்கும் ஒரு பெரிய மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னும் போது அது எத்தனை நாள் நிலைக்குது நிலைக்கல அப்படின்றதெல்லாம் வேற. ஏன்னா நீங்களே யோசிச்சு பாருங்க, திருமாவர்கள் முதலமைச்சராக விடுகிறாருன்னு வச்சுப்பாங்க. இந்த பக்கம் திமுக, அந்த பக்கம் அதிமுக அப்படின்னா தாவேகாவும் ஆதரவு தெரிவித்துத்தான் ஆக வேண்டிய கட்டாயம். யாரும் இந்த ஆட்சியை கலைக்கணும் அப்படின்லாம் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதல் தடவையாக வரலாற்றிலேயே ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவர் முதலமைச்சராக வந்திருக்கார் அப்படின்னு சொல்வது எல்லாரும் சேர்ந்து ஆதரவு கொடுக்க வேண்டும் அப்படின்ற நிலைமை வந்திருக்கும்ல. நீங்க சொல்ற மாதிரி இந்த பாசிச பாஜக ஆதரவு வேணாம் அப்படின்னு நினைச்சிருந்தாலும் அந்த ஒண்ணு தவிர இவர் ஒண்ணு தவிர சபாநாயகர் தவிர 230 உறுப்பினர்களுடைய ஆதரவுடன் அவர் முதலமைச்சராக இருந்திருப்பார். சிக்கிம்ல ஒரு தடவை நடந்தது, எதிர்கட்சியே கிடையாது, எல்லாம் இவங்க தான். அந்த மாதிரி ஒரு பெரிய அதிசயம் நடந்திருக்கும். சோ ஏதோ பார்ஷியல் ட்ரூத் தான் இது வந்திருக்கு அப்படின்னு நான் பாக்குறேன். முழு உண்மை வெளிவரவில்லை. திமுக அதிமுக இப்படி எதிரெதிராக இருந்து வாக்குகள் வாங்கி 2 பேரும் ஒன்று சேரலான்னு அந்த முடிவை எட்டுகிற வேளையில் அல்லது திருமாவளவன் முதலமைச்சர் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஆதரிப்போம் அப்படின்ற ஒரு முடிவை எட்டுகிற வேளையில் அதெல்லாம் உண்மை ஒத்துப்பீங்க. நடக்காத ஒரு விஷயத்தை சார், ஆனா நடந்துருச்சு இல்லையா, அதனால விமர்சனம் கூடுதலா வருது. நடந்துருச்சு நடக்கல ஒரு பாருங்க, கை கூடுறது வேற, கை கூடாமல் இருப்பது வேறு. புரியுதுங்களா? நீங்க அப்படி ஒரு திட்டம் தீட்டினீங்களே, இப்ப அந்த திட்டம் சக்சஸ் ஆயிருந்தா என்ன பண்ணிருப்பீங்க? அப்போ விமர்சனங்கள் கண்டிப்பா வரும். அதுதான் அதே மாதிரிதான். இப்ப என்ன சொல்றேன், கூட்டணியிலிருந்து வெளியேறுவது அல்லது திரும்ப உள்ள வர்றதுலாம் அந்தந்த நேரத்து நியாயங்கள். இப்போ என்ன சொல்ற, திருமாவளவன் பேட்டி கொடுத்துருக்காரு, திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் உடனே வெளியேறியது, அதை தடுக்கிற சக்தி எனக்கு இல்லை. ஐயுஎம்எல் எடுத்த முடிவில் நான் தலையிட முடியாது, நான் கடைசியாக முடிவு எடுத்தங்கிறார். அப்போ அவர் செய்தது நியாயமா நியாயம் இல்லையா என்பது வேறு. நான் கேட்குறேன், ஆராசாக்கு என்னங்க அவசரம்? அப்படி என்ன அவசரம்? நீங்க பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்தது வாஜ்பாய் ஆட்சி காலத்தில். ஆனால் மினிமம் காமன் ப்ரோக்ராம் அப்படின்னு ஒரு பெயர் வச்சுக்கிட்டீங்க, ஒரு லேபிள். புரியுதுங்களா? தாண்டி அதை செயல்படுத்த விடல சார். அதுதாங்க, அதுதான் சொல்றேன். நீங்க ஒரு குறைந்த அம்ச செயல் திட்டம்னு வச்சுக்கிறீங்க, அது ஏதோ ஒன்று வச்சுக்கிறாங்கல்ல. அது இப்போ இந்த சொல்லட்டும், திரும்ப கேட்கட்டும், ஏன் உள்ள போனீங்க என்னன்னு கேட்கட்டும். நான் கேட்குறேன், அரசியலில் வெறும் எம்எல்ஏ எம்பியா இருப்பதில் யாருக்கும் பலனில்லை. இன்னைக்கு இருக்கிற அரசியலில் அதிகாரத்தில் இருந்தால்தான் அந்த எம்எல்ஏக்கும் எம்பிக்கும் மவுசு, புகழ், பணம், எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா.